ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இந்த எதிர்த்த வீட்டுக்காரங்க மீனா வேற வந்து இப்போ குடைச்சல் குடுக்க போறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஆக்கிரமிப்பு நில பிரச்சனைக்குள்ள மீனாவுடைய வேலைக்கே பிரச்சனை வந்துருமோ நம்ம யோசிக்கிற மாரி திருப்பங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு வந்து பாண்டியன் மனக்கஷ்டம் ஆஃப் பழனிவேல புரிஞ்சுகிட்டு, அவர் பாவம் ரொம்ப வருத்தப்படுறாருங்கிறனால, "என்னடா கோடிக்கணக்கில பிசினஸ் ஆகுது. இன்னைக்கு ஒரு நாள் என்னடா போடா" அப்படின்னு அவரே வந்து அந்த அளவுக்கு சொல்றாரோ, அது அப்படியே அவருடைய யூசுவல் செல்ஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது. எதிரான ஒரு ஆளா மாறி அவர் வந்து அனுப்பிவிட்டார். வேற செந்திலையும் சேர்த்து கூட வேற அனுப்பிவிட்டார் கதிரோட. ஸோ இவங்கெல்லாம் பார்த்து கீத்து சரியாயிட்டு வரும்பொழுது, சோகத்தோட வரும்பொழுதே வந்து அவன் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அந்த கல்யாணத்தை அங்கே நடக்கவே விட மாட்டோம். எந்த பொண்ணை அவன் பார்த்து வந்தாலும் அதை நாங்கள் கெடுத்து விட்ருவோம் அப்படின்னு அந்த 2 பேரும் பேச, சரி ஓகே முத்துவேல் சக்திவேல் இப்படி பேசுறதுனால பயந்து போய் காந்திமதி தனியாக பாண்டியனை பார்த்து என் பிள்ளை கல்யாணம் ஆனால் அவன் அங்கேருந்து அனுப்பிவிடணும், தயவு செஞ்சு அவன் அங்கேருந்து அனுப்பிவிட்ருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. கெஞ்சின உடனே இவருக்கும் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகி இதில் வந்து இந்த விஷயத்தை சொல்லி நீ அங்கே போ, அங்கே இருந்தால் அவன் கல்யாணம் ஆகுன்னு பழனிவேல் அனுப்பலான்னு பார்த்தா அவர் போக மாட்டேங்கிறார். உடனே அவர் சிரிக்க சொல்கிறாங்கன்னு ஏதோ காமெடி நினச்சிட்டு இருந்தால் அவர் சீரியஸாகவே சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா வந்து மற்றவங்களுக்குலாம் கோவம் வந்தாலும் அவர் செய்கிறதுக்கான காரணம் காந்திமதி கேட்டுக்கிட்டதும் அவன் கிட்டத்தட்ட கெஞ்சின மாதிரி கைகூப்பி கேட்டதுனால தான். அதனால் இப்போ இடிஞ்சு அப்படியே மனசில் ஒரு பெரிய கஷ்டத்தோடு வந்து இவர் கிளம்பி திருப்பி பழனிவேல் போக, இவர் அப்படியே மனசுடைஞ்சு போய் இங்கே பாண்டியன் உட்காந்துருக்கிறது, அங்கே போனதுக்கப்புறம் அதை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு காட்சிகள், அதுக்கு முன்னாடியே வந்து குமரவேலுக்கும் அந்த அரசிக்குமான காதல் கதைன்னு ஒரு கதை, இந்த எல்லா ட்ராக்கும் நடுவில் இந்த ராஜியன் கதிருடைய கல்யாணத்தில் யார் செஞ்சு வச்சா, கோமதி தான் செஞ்சு வச்சாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுன்னு பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பழனிவேல் போகிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக அந்த குடும்பத்தை கண்டிப்பாக இருக்கும். கூடவே இருப்பார், வேறு அவ்வளோ பாசமாகவும் இருப்பார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையில் அடுத்தடுத்து நடக்கிற திருப்பங்கள் பற்றியும் கதை போகிற போக்கையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.